சஷ்டி. இந்த வரியில என்ன சொல்றாங்க? வீரனை வென்றிடும் வேலனை யுதனார் அப்படின்றாங்க. சூரபத்மனை அழிப்பதற்காகவே அவதாரம் எடுக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான். அப்ப சூரபத்மனையே வீரன் அப்படின்னாங்கன்னா அந்த வீரனை அழிப்பதற்காக பிறந்த முருகப்பெருமான் எவ்வளவு பெரிய வீரராக இருக்க வேணும். வீரராகவாபுரம் அவர்கள் இந்த ஊரை சேர்ந்த செல்லத்துறை, தங்கப்பா, பழனி முருகல் மூவரும் சேர்ந்து எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்தார்கள், அந்த 3 நபர்களுடைய குடும்பத்தார்களும் அந்த முருகப்பெருமானுடைய அருள் பெற்று நீடோடி ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் உள்ள முருகப்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன்னா. நன்றி நன்றி நன்றி. இப்போ உயரத்தில் உயர்ந்தவர்களா மனிதர்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாதுன்னு. நம்ம எல்லாரும் தான் உயரமாக இருக்கோம். நம்மளாம் மனிதர்களா அப்படின்னா சந்தேகம் தான். உள்ளத்தில் உயர்ந்தவர்கள் தான் மனிதர்கள். பணம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. பணம் யாருக்கிட்ட தான் இல்லாமல் இருக்குது? சட்டப்பையின் இருந்தால் பணம் நிச்சயமாக இருக்கு இல்லையா? பணம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. ஆனால் அந்த பணத்தை கொடுக்க வேண்டும் என்ற மனம் இருக்குது பாருங்க, அது சிலரிடம் மட்டும்தான் இருக்கணும். அதனால மகாபாரதத்தில் கர்ணனை கொல்லணும்னு அர்ஜுனன் நினைக்கிறான். யாரை கொல்லணும்னு? கர்ணனை கொல்ல வேண்டும் என்று அர்ஜுனன் நினைக்கிறான். அம்புகளை எல்லாம் எய்தான். அந்த அம்புகள் அனைத்துமே போய் கர்ணனுடைய கழுத்திலே மாலைகளாக விழுந்ததா. அப்பதான் அர்ஜுனன் பார்த்து திகைக்கிறான். இது எப்படா சாத்தியமாகும்? ஒருவனை கொல்லணும்னு நம்ம அம்புகளை எய்துறோமே, அந்த அம்புகள்லாம் போய் அவனுடைய கழுத்துல மாலையா விழுகுதே, இது எப்படி சாத்தியமாகும் என்று கண்ணா உன்னை இல்லப்பா, நீயே பாடிக்கிற உள்ளவர் உன்னே இல்லை. கிருஷ்ணா, கிருஷ்ண பரமாத்மாவை அழைக்கிறார். அப்படியா? கிருஷ்ண பரமாத்மாவை அழைக்கிறார். கண்ணா, இது எப்படி சாத்தியமாகும்? ஒருவரை கொல்ல வேண்டும் என்று அம்புகளை எய்துகின்றன, அந்த அம்புகள் அனைத்துமே போய் அவனுடைய கழுத்திலே மாலைகளாக விழுகுதே, இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்டபோது கிருஷ்ண பரமாத்மா பதில் சொன்னாரா, அர்ஜுனா, அவன் செய்த தர்மங்கள் எல்லாம் அவனை கொல்ல விடாமல் தடுக்கிறதடா அப்படின்னார். அதனாலதான் தர்மம் தலைகாக்கும் அப்படிங்கிற பழமொழி இருந்து வந்தது, மகாபாரதத்திலிருந்து வந்தது. இப்படி பேசிக்கொண்டே இருக்கலாம். முருகப்பெருமானுடைய அருளும் பெருமையும் சிறப்பும் நிறைய விஷயம் இருக்கு. இது என்ன மாவட்டனே? புதுக்கோட்டை மாவட்டம். மிக சிறப்பான மாவட்டம், ஆன்மீகம் நிறைந்த மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். இந்த மாவட்டத்திற்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு. இப்போ ஒருவர் கொலை செய்து விட்டார்னு நிரூபணம் ஆயிடுச்சு, வழக்கில் நிரூபணம் ஆயிடுச்சு. அவருக்கு தூக்கு தண்டனை தர வேண்டும் என்று தீர்ப்பு எழுதிட்டாரு நீதிபதி. தூக்கு மேடையில் ஏற்றிட்டாங்க. அவரை யாருனாலையும் காப்பாற்றி கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாதுல்லனே. ஆனால் அவர் மீண்டு வந்தார். கொலை செய்யப்பட்டார் என்று தீர்ப்பு வழங்கி தூக்கு மேடையில் ஏற்றி அந்த தூக்கு மேடையிலிருந்து தப்பித்து வரப்பட்டார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம், அதிசயம் இல்லையா? அப்படி ஒரு விஷயம் நடந்தது. அது யாருக்காக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் வாழ்ந்த ஒரு நபர். அது எந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா விறுவிறுப்பு இல்லாமல் போயிடும். யாருக்கெல்லாம் இதற்கான பதில் தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ தனியாக வந்து சொல்லுங்க, நிச்சயமாக அதற்கான பதில் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, எப்போதுமே என்னுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைப்பேன். நான் பேசுகிற பேச்சு நீங்கள் விரும்புகிறீங்களா, இல்லை கவனிக்கிறீங்களா, இல்லை ஏனோ தானோன்னு உட்கார்ந்துருக்கிறீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. வீணாக வந்து கத்துவதை விட வேண்டியவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயம்.